ரீடிங்ஸ் ஒருவன் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இந்தியன் மூவி இஸ் நாமினேட்டட் ஃபார் பாம் டிஆர் அவார்ட் இன் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த மூவி நாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் தான் வந்து நமக்கு நாமினேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 40 வருஷம் கழிச்சு வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து ஒரு மூவி வந்து நாமினேட் ஆகிருக்கும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி 1983 கரீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் நாமினேட் ஆகிருக்கும். 1946 நீச்சா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் வந்து 1946 த கோல்டன் பாம் அல்லது பாம் டிஆர் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கும். சரிங்களா, நீச்சா நகர் அப்படிங்கிற படம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியன் ஃபிலிம் ஒன்று நாமினேட் ஆகிருக்கு, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற இந்த படம். பயல் கபாடியா அப்படின்னு சொல்கிறவங்க தான் டேரக்டராக வந்து இருக்காங்க. ஸோ 19 ஃபிலிம் இந்த ஒரு அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. இந்தியாவிலேருந்து போன ஒரே ஃபிலிம் இதுதான். இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரான்ஸில் நடக்கும். அங்கே நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னாலே இந்த பாம் டிஆர் அவார்டு தான். சரிங்களா, ஸோ வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்டு சைபர் கிரைம் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 10th ரேங்க்கில் வந்து நம்ம இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி சைபர் கிரைம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பரிசு தொகை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதிகமாக சைபர் கிரைம் நடக்கக்கூடிய கண்ட்ரியாக ரஷ்யா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ரஷ்யா, செகண்ட் வந்து யுக்ரைன் வந்து இருக்காங்க. இந்தியாவோட பொசிஷன் 10th பிளேஸில் இருக்கும். அடுத்தது, யூகேஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஹை கமிஷனர் டு இந்தியா, அதாவது அம்பாசிடர்னு சொல்லலாம், இல்லை ஹை கமிஷனர்னு சொல்லலாம். ஸோ அதில் யூகேவோட ஹை கமிஷனர் டு இந்தியா, அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு விமன் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லிண்டி கேமரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து வரப்போகிறாங்க. ஓகேங்களா, லிண்டி கேமரோன். ஸோ அடுத்த லிஸ் ட்ரஸ் தெரசாமே அவங்களாம் இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, விமன் பிரைம் மினிஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க. மார்கரெட் தாட்சர் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர், அடுத்தது தெரசா மே, அடுத்தது லிஸ் ட்ரஸ், இவங்களாம் வந்து விமன் பிரைம் மினிஸ்டர்ஸ். லிண்டி கேமரூன் அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுக்கு ஹை கமிஷனராக வரப்போகிறாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டு டூ தட். ஸோ அடுத்தது, ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேஸ் அப்கிரேடட் இந்தியாஸ் ஜிடிபி growth projections for 2024-25 from 6.7% to, ஸோ இந்தியாவோட growth projection அப்படிங்கிறத ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. அதை 6.7%லேருந்து 7%ஆக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம 7%ஆக க்ரோ ஆகும், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் 7.2%ஆக க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7% அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ 6.7%லேருந்து 7%க்கு நம்மளோட growth ப்ரொஜெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 2027 கிரிக்கெட் வேர்ல்டு கப் செட் டு பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லை, 2027 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கண்ட்ரீஸ்லையும். என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. ஓகேவா, நமீபியா, ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 3 கண்ட்ரீஸ்லையும் நடக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.